نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم صوموا لرؤيته وأفطروا لرؤيته فإن غضي عليكم فأكملوا عدة شعبان 30. وقال أيضا لا تصوموا حتى تروا الهلال ولا تفطروا حتى تروه صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது, ரமலான் மாதம் நெருங்கி வருகிறது என்று சொன்னால் ஒரு வகையான சந்தோஷம். இறை அருளை அள்ளி தருகிற ஒரு மாதம் வருகிறது, எதிர்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஆயுளை தந்திருக்கிறான், இந்த ரமலான் மாதத்தை அடைவதற்குண்டான ஆயுளை தந்திருக்கின்றான் என்றெல்லாம் ஒரு வகையில் நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா பயமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தாங்க. கடந்த காலங்களில் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நோன்பாளி சண்டை போடக்கூடாது. யாராச்சும் நம்ம சண்டைக்கு கூட்டா கூட எப்ப நான் நோன்பாளிப்பான்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு எப்படி மாறி போச்சு, துப்பாக்கி தூக்கி சொல்றாங்க. காலம் அப்படி போயிடுச்சு. ரமலான் வந்தாலே பயம். சண்டைக்கு நம்மளை அழைக்கிறான் என்று சொன்னாலும் கூட சண்டைக்கு போகக்கூடாது. இன்னும் சாயிமுன் நான் நோன்பாளி என்று சொல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுதான் நபி வழி. ஆனால் இது சண்டைக்கு போறது இல்லை, கொலைக்கு போறது, ஒரு சுட்டு கொள்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்று சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது, நபி வழியை கடைபிடிக்கிறோம் என்கிற பெயரிலே. என்றால் அப்ப ரமலான் மாதம் என்பது இப்ப எப்படி ஆகி போச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ, குழப்பம் வந்துருமோ, அதுல கொஞ்சம் லேட்டஸ்டான குழப்பம் என்ன, பெற குழப்பம் பெற வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ரமலான் பெற நிறைய கண்ணால பாக்கணுமா, விஞ்ஞான கருணி கணக்கீடா, எப்படி முடிவு பண்றது? அஹ்லுசுன்னah வல் ஜமாஅஹ் காலங்காலமாக கண்ணால பாரு பாருன்னு சொல்லுது. இன்னைக்கு புதிதாக தோன்றிய கூட்டங்கள் கண்ணால பார்க்க தேவையில்லை, எதை மட்டும் பார்த்தா போதும், விஞ்ஞான கணினி கணக்கீடு. விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் அடிப்படையில் ஹிஜ்ரா காலண்டர் நாங்க அடிப்போம். அந்த ஹிஜ்ரா காலண்டர் போய் பாரு, அதுல பிற ஒண்ணும் போட்டிருக்கா, அதுல ஒன்னாம் பிற, அதுல பிற ரெண்டும் போட்டிருக்கா, அதுல ரெண்டாவது பிற. வானத்துல போட்டு பார்க்க, நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், விஞ்ஞான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். விஞ்ஞானத்தை கடைபிடிங்க. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிருக்கா வேலை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாகவே ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. எல்லா மொழிபெயர்ப்பையும் எடுத்து பாருங்களேன். இந்த வசனத்தை சூரத்துல் பக்ரால அந்த வசனம் வருகிறது. நீங்க எந்த வசனத்தை எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தாலும் அதுக்கு ஒரு மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, அந்த மாதம் தான் ரமலான் மாதம். அதுக்கு முன்னாடி ஷஹ்ரு ரமலான் அல்லது என்று அல்லாஹ் ரமலான் மாதத்தை பத்தி பேசலாம். எனவே அதே வசனத்தில் தான், அதே ஆயத்தில் தான் இந்த சொல்லு வருகிறது. அவன் ஷஹீத மின்கும் ஷஹர, உங்களில் யார் அந்த ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்கட்டும்.
என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வாறுதான் எல்லா மொழிபெயர்ப்பிலும் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஷஹீத என்ற சொல்லை அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறானே, இந்த ஷஹீத என்கிற சொல் குறுகிய அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் அல்ல. மிக விசாலமான நீண்ட பல அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சொல்லுதான் ஷஹீத என்கிற சொல். இந்த ஷஹீத என்பதற்கு அடைந்தார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், ஹாமிரானார் ஒரு இடத்திற்கு வந்தார் என்கிற அர்த்தமும் கொடுக்கலாம், கண்ணால் பார்த்தார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், அதே போல சாட்சி பகர்ந்தார் சாட்சி சொன்னார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம், சத்தியம் செய்தார் என்ற அர்த்தமும் கொடுக்கலாம். இது எல்லா அர்த்தமும் நானா கொடுக்கணும் சொல்லல. நான் அப்படி சொன்னா சில கூட்டம் அப்படி கிளம்பிடுது. இது அவரா சொல்றாரு, இது அவரா சொல்றாரு, இது அவரா உருவாக்குறார் அப்படின்னா ஒரு கூட்டம் சொல்லி கிளம்புது. அதனால இது நானா சொல்லல. நீங்க லிசானுல் அரபு என்கிற அரபி அகராதி நூலை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் இவ்வளவு தெளிவான விளக்கங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு என்று சொல்கிறானே, அப்ப என்ன அர்த்தம் அங்க பொருந்துமா இல்லையா? உங்களில் யார் ரமதான் மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், அந்த அர்த்தம் இருக்குது. உங்களில் யார் அந்த ரமதான் மாதம் முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ, இந்த ஷஹிர் இருக்குது இல்ல, நல்ல அஷ்ஹர் என்ற சொல்ல பயன்படுத்தலாம். ஒரு டிக்ஷனரிய எடுத்து பாத்தீங்கன்னா அஷ்ஹருக்கு முதல் பிறை ஒரு அர்த்தம் இருக்குது. அஷ்ஹர் அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல் பிறை என்ற ஒரு அர்த்தமும் இருக்குது, மாதம் என்கிற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? டிக்ஷனரி அரபு டிக்ஷனரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். அப்ப பமன் ஷஹீத மின்கும் ஷஹர, உங்களில் யார் ரமலானுடைய முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். அர்த்தம் இருக்குதா இல்லையா அந்த வசனத்திற்கு? அதே போல இன்னொரு அர்த்தம் என்ன? எல்லாரும் பிறைய பார்த்தோம், கண்ணுக்கு தெரியல, நம்ம கண்ணுக்குலாம் தெரியல. ஒரு 2 பேர் வராங்க, நாங்க பார்த்தோம், எங்க கண்ணுக்கு தெரிஞ்சுங்கிறாங்க. 6 பேருக்கு தெரியல, 2-3 பேருக்கு மட்டும் தெரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்ப இவர்கள் சொன்ன அந்த தகவலை ஏற்றுக்கலாமா? சாட்சி அடிப்படையில் சொன்னா ஏற்றுக்கலாம். சாட்சி அவங்கள்ட்ட கேட்கணும், சாட்சி பகர்ந்தவங்க. அப்ப ஷஹீதன் அல்லாஹ் சொல்றானே, சாட்சி பகர்ந்தால் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. உங்களில் யார் அந்த ரமலான் மாதத்தில் முதல் பிறையை கண்டு கண்ணால் கண்டு சாட்சி பகர்கிறாரோ அவரும் அந்த மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். யாருக்கு சாட்சி சொல்லப்பட்டுச்சு அவரும் நோன்பு நோக்க வேண்டும். இது ஹதீஸின் அடிப்படையில் நம்ம இந்த விளக்கத்தை கொடுக்கிறோம். அதிகாரத்தில் நிறைய சொல்லியிருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் இந்த விளக்கத்தை நம்ம கூடுதலாக கொடுக்கின்றோம். தேவைப்பட்ட சத்தியம் செய்ய சொல்லணும், நல்லதாலத்தில் அதையும் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சில சஹாபிகள் வந்திருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நாங்கள் பிறையை கண்ணால் கண்டோம் என்பதை பில்லாஹி லஅஹல்லல் ஹிலால என்று சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஹதீஸ் ஷரீஃபில். பில்லாஹி லஅஹல்லல் ஹிலால, அல்லாஹ்வின் சத்தியமாக நாங்கள் இருவரும் பிறையை கண்ணால் கண்டோம், பிறையை பார்த்தோம். ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான், ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவைப்படுகிற பொழுது சத்தியம் செய்ய வேண்டும். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர என்ற ஒரு சொல்லிலே எத்தனை குழப்பங்களுக்கு பதில் தரலாம், எத்தனை வகையான குழப்பங்களுக்கு இங்கே நிறைவான விளக்கம் இருக்கிறது. சரி, இதுவெல்லாம் இவ்வளவு அர்த்தமும் கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியும் வரும். ஷஹீதன் ஒரு சொல் இருக்குது, எல்லா அர்த்தமும் கொடுக்கலாமா? அது சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் கொடுத்து நிறுத்த வேண்டியதானே? நீங்க இத்தனை அர்த்தம் கொடுக்குறீங்க. யார் அந்த மாதத்தை அடைந்தாரோ, யார் அந்த பிறையை கண்ணால் கண்டாரோ, யார் அந்த பிறையை கண்டு சாட்சி பகர்ந்தாரோ, யார் சத்தியம் செய்கிறாரோ, இவ்வளவு அர்த்தத்தை அங்க கொடுக்கணும். நம்ம கொடுத்தோமா? சுயமா கொடுக்கல. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை குர்ஆனுக்கு விளக்கம். அல்லாஹ் குர்ஆனை சொல்றானா இல்லையா? பில் பையினாத்தி வஸ்ஸுபுர் வ அன்ஸல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் وأنزلنا إليك الذكر لتبين للناس ما نزل إليهم وأنزلنا, நான் உங்களுக்கு குர்ஆனை ذிக்ரை இறக்கினோம். ஏன் இறக்கினோம் தெரியுமா? இந்த மக்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் ذிக்ரை குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உங்களுக்கு அருளப்பட்ட அந்த மக்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை குர்ஆன் ஷரீஃபை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறானே. அப்ப குர்ஆன்ல உள்ள வசனங்களுக்கு முழுமையான விளக்கம் கொடுப்பதற்கு முழு தகுதி உடையவர்கள் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடைமுறை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவைகள் அனைத்துமே இருக்கும். நசாயிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்துதான் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்கு முடிவு செய்கிற பொழுது, பிறையை பார்த்துதான் நோன்பு நோக்க வேண்டும். இந்த ஷஹீதுக்கு கண்ணால் காண வேண்டும் என்று அர்த்தம் கொடுக்கிறேன். புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், தூமூ லிருதியத்திஹி, அதை பார்த்து நோன்பு வையுங்கள். நேரடியாக முடிவு செய்கிறேன்.
அதை பார்த்து நோன்பு வையுங்கள். அதை பார்த்து எதை பார்த்து? பிறையை பார்த்து. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள். அதே போல அஃப்திரூலி ருயத்திஹி, அதை பார்த்து நோன்பை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். நோன்பை விட்டு விடுங்கள், பெருநாளா ஆரம்பிச்சீங்கன்னு அர்த்தம். அப்ப சூமூலி ருயத்திஹி வ அஃப்திரூலி ருயத்திஹி ஃபஇன் ஹுப்பிய அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. உங்களுக்கு அந்த பிறை மறைக்கப்பட்டு விட்டால், கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சு போச்சு. எப்படி மறையுது? மேகம் ஊட்டத்தினால மறையலாம், அல்லது இருள் படர்ந்த காரணத்தினால மறையலாம். அதுக்கு ஏராளமான ஹதீசுகள் சான்றாக இருக்கிறது, எல்லாமே தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு அந்த பிறை மறைக்கப்பட்டு விட்டால் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, ஷஅபான் மாத கணக்கை 30ஆக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். செல்லமாருக்கு சொல்லியிருக்கிறார்கள், பிறையை காண வேண்டும். அந்த பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டால் அந்த ஷஅபான் மாதத்தை 30ஆக நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1776வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே கருத்துல முஸ்லிம் ஷரீஃபிலே 1809வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில இன்னொரு ரிவாயத் வருகிறது, அறிவிப்பு வருகிறது, லா தசூமு ஹத்தா தரவ் அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத. எப்படி உத்தரவு பாருங்க, லா தசூமு ஹத்தா தரவ் அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத. ஒலா துஸ்திரு ஹத்தா தரவு, பிறையை பார்க்காம நோன்பு விடாத. பார்த்துத்தான் வைக்க வேண்டும், பார்த்துத்தான் நோன்பை விட வேண்டும். பார்க்காமல் நோன்பு வைக்காதே, பார்க்காமல் நோன்பை விடாதே என்று சொல்றாங்கன்னா, ஒரு முக்கியமா எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லார்கள் கட்டளையிடுகிறார்கள். ஒரு கட்டளை தான், 2 விதமா சொல்றாங்க. அப்ப பார்த்து நோன்பு வை, இன்னொரு பார்க்காம நோன்பு வைக்காத. இது எப்படி இருக்குது? கூடுதல் எச்சரிக்கை தேர்ந்தெடுக்குது. பிறையை பார்த்து நோன்பு வை அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை, அவ்வளவுதான். பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல கட்டளையும் இருக்கிறது, எச்சரிக்கையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாகவும் நமக்கு சொல்லுகிறார்கள். லா தஸூமு ஹத்தா தரவு அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத. வலா துஃப்திரு ஹத்தா தரவு, பிறையை பார்க்காம நீ நோன்பு விடாத. இவ்வளவு தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1773வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறையை பார்க்கணும் என்று தெளிவா இருக்குதா? சரி, இன்னொரு ரிவாயத்து வருகிறது, இந்த உம்ம அலைக்கும் என்றே வருகிறது. இந்த உம்ம அலைக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்படுத்தப்பட்டால், பிறையை பார்க்கிறீங்க, மேகமூட்டம் ஏற்பட்டு மேகமூட்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்பொழுதும் அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் செஞ்சிருக்கிறார்கள். மேகமூட்டம் ஏற்பட்ட மாதத்தை பூர்த்தி செய்யுங்க என்ன அர்த்தம்? கண்ணாடி பார்க்கறது தானே குறிக்குது. மேகமூட்டம் எப்பதான் தெரியும்? விஞ்ஞான கணித கணக்கீடு காலர் பார்த்தா தெரியும். எப்ப தெரியும்? காரணத்தை பார்க்கணும். காரணத்தை பார்க்கத்தான் அந்த பிறையை மறைப்பதற்கு மேகமூட்டம் குறிக்கிறோம். இது நசாயிலே, அபூதாவுதிலே, இது போன்ற பல நூல்களிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பைனக்கும் பைனகு சஹாபுன், உங்களுக்கும் அந்த பிறைக்கும் இடையிலே மேகம் குறிப்பிடுமையானால், இன்னும் சில அறிவிப்புகளிலே கயாமத்துன், மேகம் குறிப்பிடுமையானால், இன்னும் சில ரிவாயத்திலே கயாமத்துன், கயாமத்துன் எல்லாரும் மேகம் தான், மேகம் குறிப்பிடுமையானால் அப்பொழுது அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் 30ஆக. பல அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது, ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ்களிலே. திமாத் என்கிற ஒரு அறிவிப்பாளர், ஒரு அறிஞர், அவங்க என்ன சொல்றாங்க, யௌமுசக்கு 29 பேரை முடிஞ்சு 30வது இரவு நம்ம இருக்கிறோம். தெரியுமா தெரியாதான்னு முடிவெடுப்போமே, அந்த நாளில் யௌமுசக்கு. அந்த யௌமுசக்குல சந்தேகத்தினுடைய அந்த நாளில பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா என்கிற ஒரு சந்தேகம். அந்த நாளிலே சிமாத் என்கிற அறிஞர் யாரை சந்திக்க போறாங்க அப்படின்னா இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்க போறாங்க. இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்திக்க போகும்போது என்ன சொல்றாங்க, இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் சாப்பிட்டு இருக்காங்க, ரொட்டி கொஞ்சம் பால், இது எல்லாத்தையும் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப சிமாத் சொல்றாங்க, அவங்க சாப்பிட்டு இருக்காங்க, ஆனா நான் நோம்பாடி. என்னை பார்த்தவுடன் அவங்க சொன்னாங்க, ஹலும்ம சிமாக்கு என் பக்கத்துல வா, வந்து உட்கார்ந்து நீயும் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்ன, இக்ரிமா அவர்களே, நான் நோம்புல வச்சிருக்கிறேன், நோம்பு வச்சு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறாங்க. இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா, பில்லாஹி லா துஃப்திரன், அல்லாஹ் மீது சத்தியமா நீ இப்ப நோம்பு விடணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இப்ப நீங்க நோம்பு விடணும் அப்படிங்கிறாங்க. சிமாத்து சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், நோம்பு விடணுமா, நோம்புல வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாக்குறாங்க, ஆனால் இக்ரிமா மிகப்பெரும் அறிஞர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரும் அறிஞர்.
அவங்க அல்லாஹ் மீது சத்தியமா நோம்பு விடுன்னு சொல்றாங்களே, அப்ப அவங்க இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாம அவங்க நோம்பு விடுவாங்களா அப்படின்னு யார் யோசிக்கிறா? சிமாக் என்கிற அறிஞர் யோசிக்கிறாங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நோம்பு விடுன்னு இல்லை, அதுக்கு உங்களிடத்துல என்ன ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை தாங்க. இது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் உங்களுக்கு இருக்குமா இல்லையா? அந்த ஹதீஸ் என்கிட்ட தாங்க. ஹதீஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல நான் ஏன் நோம்பு விடணும் என்பதற்கு தெளிவான சான்று எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் நோம்பு விட்டுறேன். உடனே இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எனக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறார்கள், நோம்பு ரமலான் வரதுக்கு முன்னாடி நோம்பு வைக்காத சொல்றாங்க. ரமலான் மாதம் வரதுக்கு முன்னாடி நீ நோம்பு வச்சிடாத. சூமூல் இறுதியத்திகி, பிறையை பார்த்து நீ நோம்பு வை. துஸ்திரூல் இறுதியத்திகி, சூமூல் இறுதியத்திகி, அப்திரூல் இறுதியத்திகி, பிறையை பார்த்து நீ நோம்பு விடு. பைனக்கும் சஹாபுன் அவ் வலமத்துன், உங்களுக்கும் அந்த பிறைக்கும் இடையில் மேகம் குறிக்கிடுமேயானால் அல்லது இருள் குறிக்கிடுமேயானால் அந்த சமயத்திலே அந்த மாதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பிறையை பார்க்கவே இல்லை, நீங்க நோம்பு வைக்கிறீங்க. பிறை பார்க்க முடியாத, பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாத பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த நாள் பிற கண்ணுக்கு தெரியல, மறுநாள் காலையில் அவர் நோம்போட முடிக்கிறாரு. அதனால்தான் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமா நோம்பு விடணும் அப்படிங்கிறாங்க. ஹதீஸ் கொடுக்குறாங்களா? இந்த செய்தியும் ஆதாரப்பூர்வமான செய்தி தான், பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே பிறையை கண்ணால் காண வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள். நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கி நான் முடிக்கிறேன். கிதாப் பேரை கூட விரிவா சொல்ல முடியல, நம்பர்கள் விரிவா சொல்ல முடியல, நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. எல்லாமே ஆதாரப்பூர்வமான தகவல். பேருந்து எனக்கு கேட்டீங்கன்னா நம்பர் சொல்றேன், கிதாப் பேரேன்னு சொல்றேன். சரிங்களா? சரி. அது மேகம் குறிக்கிடுமேயானால் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இந்த உம்மை உம்மிய உம்மிய பல ரிவாயத் இருக்கிறது புகாரியிலேயே. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அது இடையில் மேகம் குறுக்கிட்டால் நீங்கள் மாதத்தை பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லுகிறாங்க. மேகம் எப்ப குறுக்கிடுவோம்? கண்ணால பாக்குறத அது குறிச்சாத்தான மேகம் குறுக்கிட்டா இந்த விமான கலந்து சொல்ல முடியும். அது பிறகு கண்ணால பார்த்தோம்னா விஞ்ஞான கருவி கணக்கிடா கல்லல்லாரசன் என்ன சொல்லித் தருகிறார்கள்? ஏராளமான சான்று. அதே போல நசாயிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? பிறையை பார்த்து நோன்பை, பிறையை பார்த்து நோன்பை விடு. அதே சமயத்தில் உங்களுக்கு காண முடியாத சூழ்நிலையில சகித சாகிதான், இரண்டு சாட்சிகள் உங்களிடத்துல சாட்சி சொன்னால், நான் பிறையை பார்த்தேன் என்று சாட்சி சொன்னால், அப்பொழுது அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து உங்களுடைய வணக்கத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தாரிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கட்டத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வராங்க. எந்த கட்டத்துல 29 முடிஞ்சு 30 என்னோட பிற கண்ணுக்கு தெரியுமா தெரியாதான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த சமயத்துல மக்கள் எல்லாம் பிற கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது யார் கண்ணுக்கும் தெரியல. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வராங்க, அல்லாஹ்வின் தூதரே இன்னி ரஅய்துஹு, நான் அந்த பிறையை பார்த்தேன். யார் சொல்ற? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. நான் அந்த பிறையை பார்த்தேன் என்று சாட்சி சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து தானும் நோன்பு நோற்றார்கள், மற்ற மக்களுக்கும் நோன்பு நோக்கும்படி உத்தரவிட்டார்கள். ஹதீஸில் வருகிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். பல நூல்களில் வருகிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்ப பிறையை கண்ணால் காண வேண்டும். கண்ணால் காணுகிற பொழுது பல நபர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சமயத்துல இரண்டு நபரோ ஒரு நபருக்கோ கண்ணில் தெரிகிற பொழுது அந்த மாதிரி நபரிடத்திலே சம்பந்தப்பட்ட ஆளிடத்திலே, ஒரு ஜமாஅத்திடத்திலே, ஒரு அதிகாரி, ஒரு நீதிபதி இடத்திலே முறையிட்டு நான் பார்த்தேன் என்று அவர் சொல்ல வேண்டும், சாட்சி பகர வேண்டும். அந்த சாட்சியை அடிப்படையாக வைத்து அத்தனை மக்களும் நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல ஃபமன் ஷஹீத மின்கும், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, யார் அந்த பிறையை கண்ணால் காண்கிறாரோ, யார் அந்த பிறையை கண்ணால் கண்டு சாட்சி பகர்கிறாரோ, தேவைப்படுமையானால் யார் அந்த இடத்தில் சத்தியம் செய்கிறாரோ, எல்லாத்துக்கும் ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா? அதனால வாழ்க்கை நடைமுறையிலே இது தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹீதா என்கிற அந்த சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்திற்கு நான் கொடுத்த விளக்கம் சுய விளக்கம் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்.
நபி வழியின் அடிப்படையிலே நமது நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு வசனத்திற்கு யார் விளக்கம் சொல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் தான் நபியிடத்தில் பாடம் பயின்ற சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நம்ம போகணும். நீங்க அதுக்கும் போக மாட்டாங்க. அது விளக்கம் நடக்கலையா? சஹாபாக்கள் என்ன செய்யலாம்? சூப்பரா போடு. சஹாபாக்கள் மார்க்கத்துக்கு முரணா செயல்படுறவங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற கூட்டம் இவங்க. நம்ம அந்த கூட்டம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் வாழ்ந்த சஹாபாக்களுடைய விளக்க உரையை நாம் பார்ப்போம். நபியுடைய விளக்க உரை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார். இது தெளிவாக நமக்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது என்கிற பொழுது கண்ணால் தான் காண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கிறது என்பதை குர்ஆனில் நாம் நிரூபிக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் நீங்க நோன்ப வையுங்க, பெருநாளை கொண்டாடுங்க என்பதற்கு ஆதாரம் தரணும். சில வசனங்கள்லாம் ஓதி காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம மேடைக்கு வரதுக்கு முன்னாடி கூட சில நபர்கள் மாற்று கொள்கையை சார்ந்த சில பிறையை கண்ணால பார்க்க தேவையில்லை என்ற கொள்கையுடைய சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு நீங்க நேரம் ஒதுக்கணும், மத்திய நம்ம அணுகிருக்கிறாங்க, எங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். அப்படி நேரம் ஒதுக்கிறீங்க அப்படின்னு நாங்க என்ன கேட்டுதான் கேட்கிறோம், அந்த கேள்விக்கு தெளிவான பதில் சொல்லணும் என்றெல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம அதுக்கு தெளிவாக நம்ம பதில் சொல்லிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம வியாழக்கிழமை நான் நேரம் ஒதுக்குறேன், வைகை வியாழக்கிழமை அதை தாண்டிடுச்சு அப்படின்னு நம்ம தான் நெருங்கிருக்கு. இந்த மக்களுக்காக வேண்டிய நான் வியாழன் ஒரு நாள் முழுவதையும் உங்களுக்காக நான் ஒதுக்கிக் கொள்கிறேன். வியாழன் முழுவதையும் இது பெரிய விஷயமாக கேள்வி கேட்க வேண்டும் என்று யாரை நாடுகிறார்களோ, மார்க்க தெளிவு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், பிரச்சனை பண்ணணும் என்கிற எண்ணத்தில் எங்கிட்ட வர வேண்டாம். மார்க்க தெளிவு பெற வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை அன்றைக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு தெளிவாக நடக்குது, என்ன கேள்வி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் பெரிய விஷயமாக நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில நாம் தெளிவாக உங்களிடத்தில் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இடத்தை குறிப்பிட்ட ஒரு இடத்தை நாங்கள் பிறகு இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கிறோம். நீங்க மத்திய சபைக்கு யாருக்கு போன் போட்டீங்களோ அதே ஆடியில் தெரிந்தவங்க அவர்களுக்கு, ஹசரத் அவர்களுக்கு போன் போடுங்க. போன் போட்டு எந்த இடம் என்று நீங்க கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அதே உங்களுக்கு இடத்தை சொல்லுவாங்க. இடத்தை முடிவு பண்ண பிறகு அந்த இடத்துக்கு நானும் வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வாங்க. இது விஷயமா கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேளுங்கள். நான் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெளிவாக சான்றுகள் எடுத்து வைக்க தயாராக இருக்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, அல்லாஹ்வின் வழிகாட்டுதலை நம்ம சொல்லிட்டோம், பெரிய கண்ணால பார்க்கணும். சாட்சின்னு ஒண்ணு இருக்குது. நான் என்ன சொல்லிக்கிறேன், அந்த சாட்சி சகாதத்துக்கு இருக்குது இல்ல, சாட்சி அப்படின்னா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு திருட்டு போயிட்டு ஒரு கொலை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கோர்ட்டுக்கு தெரியுது கோர்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாட்சிக்கு ஒரு ஆள் நிக்கிறாரு, இந்த திருத்த நடந்ததுக்கு நான் சாட்சி அப்படின்னு ஒரு ஆள் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த கொலை நடந்ததுக்கு நான் சாட்சி அப்படின்னு ஒரு ஆள் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. உடனே சரியத்து கோர்ட்டு காட்சி என்ன கேட்கணும், எப்பா காட்சின்னு சொல்றியே கண்ணால நீ பாத்தியா, இவர் தான் இந்த பொருளை திருடினார் என்பதை கண்ணால பாத்தியா, அல்லது கொலை செஞ்சாருன்னா இவர் தான் இவரை கொலை செய்ததை கண்ணால பாத்தியா, கண்ணால பார்க்கல கேள்விப்பட்டேன் அப்படின்னா அது சாட்சி ஆகுமா? சாட்சி ஆகாது. பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த சகாதத்தை அரபில சகாதத்துன்னு சொன்னாலே கண்ணால் காண்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு, சாட்சி சொல்றது அர்த்தம் இருக்குது. சாட்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணால் கண்டு சாட்சி சொன்னாதான் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படும். நான் கேள்விப்பட்டேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொல்லப்பட்டுச்சு, இப்படி சொல்லப்பட்டுச்சு, சாட்சி வைத்திருக்கிறேன்னு சொன்னா அவன் திருப்பல் அடிக்கணும். சாதாரண விஷயமா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கையை வைக்கணும்ல. விபச்சாரம் சொன்னா ஆளை அடிச்சு கொள்ளணுமே, தேவைப்பட்ட அடிச்சு கொள்ளணும். சில கட்டங்கள்ல 100 கசைடு கொடுக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி நான் பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துகிட்டு நான் கேள்விப்பட்டேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னா அவர்கள் திருப்பாளர்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாகவே குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ, உங்களில் யார் அந்த பிறையை முதல் பிறையை கண்ணால் காண்கிறாரோ, கண்ணால் கண்டு தேவைப்படுகிற சமயத்தில் யார் காட்சி பகிர்கிறாரோ, இன்னும் தேவைப்படுகிற சமயத்தில் யார் சத்தியம் செய்கிறாரோ, நான் பார்த்தேன்னு சொல்லி அந்த கட்டங்கள்ல அதை மையமாக வைத்து அடிப்படையாக வைத்து நோன்பு வைக்க வேண்டும் அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டார். இதுதான் இதற்கு விளக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு வழிகாட்டுதலை நாம் எடுத்து சொல்லிவிட்டோம். கணித்திற்குரியவர்களே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். பெரிய விஷயமா என்னென்ன குழப்பம் பண்றாங்க. முதல்ல குழப்பம் என்ன தெரியுமா? சில குழப்பங்களை பதிவு செஞ்சிருக்கிறேன். அதுல முக்கியமான குழப்பங்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு எடுத்து பதிவு செய்யறேன். இந்த குழப்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸை நான் சொல்லிடுறேன். திருமதியில் இடம்பெற்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, ஹதீஸை குதுசி, அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லகத் ஹலக்து ஹல்கன், நான் சில படைப்பினத்தை படைத்திருக்கிறேன். அல்சினத்துஹும் அஹ்லா மினல் ஆசிலி, அவர்களுடைய நாவுகள் இருக்கிறதே
அவர்களுடைய நாவுகள் தேனை விடவும் மிக இனிப்பாக இருக்கும். நாக்கு தேனோட இனிப்பா இருக்கும். நாக்கு அப்படின்னு வழங்கிறாதீங்க. நாக்கிலிருந்து வரக்கூடிய பேச்சு உங்க இனிப்பு இனிப்பு பேசணும் அப்படின்னு சொன்னா அதுல சக்கரை இனிக்குமா? கவர்ந்து ஆள. அவர்களுடைய நாவுகள் தேனை விடவும் மிக இனிப்பாக இருக்கும். குழுவும் அமர்வும் என தவிர, ஆனால் அவர்களுடைய இதயங்கள் இருக்கிறதே கசப்பான மரத்தினுடைய சாரை விடவும் மிக கொடுமையான கசப்பாக இருக்கும் அவருடைய இதயங்கள். என்னை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன், அதுபோன்ற அந்த மக்களிடத்திலே அந்த குழப்பவாதிகளிடத்திலே நான் மிகப்பெரும் ஒரு குழப்பத்தை சோதனையை ஏற்படுத்துவேன். எப்படிப்பட்ட சோதனை தெரியுமா? அது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகளையும் கூட தடுமாற்றத்தில் ஆக்கிவிடும். அவ்வளவு கடுமையான சோதனைகளை எல்லாம் நான் அந்த மக்களிடத்தில் ஏற்படுத்துவேன். அல்லாஹ் கேட்டால் இறுதியாக எனக்கே அவர்கள் மோசடி செய்ய பார்க்கிறார்களா? அலையை எதிர்த்தறிவோம் அல்லது என்னிடத்திலே அவர்கள் துணிச்சலாக நடக்க வேண்டும் என்று நாடுகிறார்களா? விடமாட்டேங்க. நாளைக்கு என்ன வரணும்? உன் நாட்டு சக்கரை நீக்கிற மாதிரி பேசி மக்களை வெளியெடுத்து பார்த்தியா? நாளைக்கு எங்கிட்ட தான் வரணும். விட்டுவனா? என்னிடத்துல துணிச்சலாக நடக்கிறீங்க நாடுகிறாயா? நாளைக்கு மறுமையில் எப்படி கடுமையா இருக்கும் என்கிற அத்தனை அர்த்தமும் அந்த ஒரு கேள்வியில் அடங்கியிருக்கிறது. இந்த அதிசி திருமதியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் திருமதி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் அதிசியை முடிக்கின்ற பொழுது அழகிய தரமுள்ள அதிசுங்கிறார். அழகிய தரம் ஏற்கலாம் என்கிற கருத்துல உள்ளது. மக்குபூர் என்கிற தரஞ்சால உள்ளது. சரிங்களா? இப்ப ஏன் அந்த அதிசை நான் சொல்றேன் கேட்டா, இந்த குழப்பவாதிகள் இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக சட்டம் சொல்லும் போது இந்த சக்கரவே விழிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. பேச்சு ரொம்ப அழகா இருக்கும். சொல்றது கரெக்டு தானே? அந்த ஆட்கள் நேரம் போட்டு பேசுறது கரெக்டா தானே இருக்குது. ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு மக்கள் அப்படி தடுமாற்றத்துல போறாங்களே. அல்லாஹ் சொல்றான் அறிவாளியே தடுமாற்றத்துல ஆட்சி வரும். அந்த மாதிரி சோதனை நான் கொடுத்தேங்கிறான். பொதுமக்கள் நம்ம என்ன சொல்றது? மார்க்க விஷயத்துல பொதுமக்களாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தடுமாற்றம் அடைவாங்க. அவன் ரொம்ப சக்கரையா பேசுறாரு, ரொம்ப அழகா பேசுறாரு, இனிக்க பேசுறாரு, தெளிவா பேசுறாரு, அதெல்லாம் பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மாறம் என்று மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு ஒப்படைப்பதற்காக வேண்டி நம்பி அனுப்பப்பட்ட நபித்தோழர்களுடைய வழிமுறை என்ன? இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரும். கணிதத்திற்குரியவர்களே, இவர்கள் இந்த பிறை விஷயமாக செய்யக்கூடிய குழப்பங்களை பாருங்க. என்னென்ன குழப்பங்கள் பண்றாங்க? முதலாவது குழப்பத்தை சொல்றேன். பிறையை புறக்கண்ணால் பார்க்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. பிறைய கண்ணால பார்க்கறதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லை. அதோடு நிறுத்தினாங்கன்னா இல்ல. பலவீனமான ஹதீஸ் கூட இல்ல. அதோடு நிறுத்தலாம் பார்த்தேன், அதுவும் இல்ல. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்ல அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? ரொம்ப விகாரமான ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை. அது அப்படியே நம்ம நம்பினோம்னு வைங்க, நம்ம ஈமான் பறி போயிடும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்து விடுறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு வாரத்திற்கு இவர்கள் இந்த மக்கள் சொல்வதை போல கண்ணால் பார்க்க வேண்டும் பிறையை என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்தாலும் கூட அதை நம்ம நிராகரிச்சிடலாம். நானா சொல்லலைங்க. அன்னஜாத் என்கிற பத்திரிகையில இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அன்னஜாத் பத்திரிகையில பதிவான அந்த தகவலை அவங்க கூட்டத்தை சார்ந்த சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு பிட் நோட்டீஸ் போட்டாங்க சென்ற வருஷம். அது என் கையில் நிறைய கிடைச்சிச்சு, கெட்டுக்கிட்டா கிடைச்சிச்சு. நம்ம பத்திரமா வச்சிருக்கோம் சில செய்திகளை. அதுல என்ன அது தலைப்புல பிறையை புறத்தினால் பார்த்து மாதத்தை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்பவர்களிடம் சில கேள்விகள் என்று தலைப்புட ஒரு பிட் நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. அந்த பிட் நோட்டீஸ் எத்தனாவது பக்கம்? 4வது பக்கம். 4வது பக்கத்துல தகவலை பதிவு செய்யறாங்க. அந்த பதிவை கூட நான் தெளிவா படிச்சிடறேன். பிறையை புறக்கண்ணால் பார்க்க ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல, பலவீனமான ஹதீஸும் இல்லை, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட இல்லை. கண்ணால் பார்ப்பது வகியும் அல்ல, இறை செய்தியும் அல்லையா, வகியும் கிடையாது. அப்படி கண்ணால் பார்க்க சொல்லும் ஒரு ஹதீஸ் இருந்தால் கூட அதன் நிலை என்ன தெரியுமா? அல் குர்ஆன் 22வது அத்தியாயம் 27வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு செய்தி சொல்றான். ஹஜ்ஜுக்கு மிகுந்த ஒட்டகத்தில் வருவார்கள். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டா, வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி மாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். இப்ராஹிம் அவர்களை பார்த்து, இப்ராஹிம் அவர்களே, மக்களுக்கு ஹஜ்ஜை பத்தி அறிவிப்பு செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு வருவதற்கு அறிவிப்பு செய்யுங்க. மக்கள் மிக தூரமான பகுதியிலிருந்து நடந்தும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், மெலிந்த ஒட்டகையிலும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு தகவலை பதிவு செய்யறான். இந்த செய்தியை எடுத்து போட்டு என்ன சொல்றாங்க? அல் குர்ஆன் 22, 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்கு மெலிந்த ஒட்டகத்தில் வருவார்கள் என்று சொல்வதை நாம் நிராகரித்திருக்கிறோம். அதை நிராகரிச்சிருக்காங்க. நம்ம நிராகரிக்கிற அல்லாஹ் பாராட்டணும். இந்த கூட்டம் நிராகரிச்சிருக்குது, இதை நம்ம நிராகரிச்சு வச்சிருக்கிறோம். இப்படி நிராகரித்தது போல அதை நிராகரிச்சுட்டு நம்ம இன்னைக்கு விமானத்துல போறோமா இல்லையா? ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்திலே போறோம்.
அல்லா குர்ஆன்ல ஒட்டகத்துல வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதை நம்ம நிராகரித்து போட்டு இன்னைக்கு பிளேட்லையும் விமானத்துல நம்ம அச்சுக்கு போறோம். அந்த மாதிரி இந்த ஹதீஸை நம்ம நிராகரிக்க வேண்டியதா? விஞ்ஞான கணினி கணக்கீட்டை அடிப்படையாக ஏற்று அதன் பிறகு நம்ம நடப்பது மார்க்க விரோத செயல் அல்ல. இவங்க எதுதான் மார்க்க விரோத செயல் நமக்கு புரியல. ஒரு வசனத்தை மறுக்கிறது மார்க்க விரோத செயல் இல்லையா? ஒரு ஆதாரப்பூர்வமா அறிவிச்சு இருந்தாலும் அதை நாங்க மறுத்துருவோம், நிராகரிச்சிருவோம். இது மார்க்க விரோத செயல் இல்லையா? இவ்வளவு தெளிவா போட்டா இவங்க நம்பி நம்ம எப்படி பின்னாடி போக முடியும்? இளைஞர்களுக்கு நம்ம கேட்கிறோம், எப்படி பின்னாடி போறீங்க? ஒரு வசனத்தை நாங்கள் நிராகரித்து விட்டோம் என்று பகிரங்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருந்தால் அதையும் நிராகரிப்போம் என்று பகிரங்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களை நம்பி மார்க்க வழிகாட்டியாக ஏற்று நீங்க பின்னாடி போறீங்களா? கிடைக்குமா? முதல்ல குர்ஆன்ல ஒரு வசனத்தை மறுக்கிறது இல்லைங்க, ஒரு எழுத்து மறுத்தாலே முடிஞ்சு போச்சு. ஒரு எழுத்தை மறுத்தாலே அவனுக்கு முடிஞ்சு போச்சு, ஈமான் போய் போச்சு. ஏன்னா இறை சொல்லாது, இறை சொல்லில் ஒரு எழுத்தை மறுத்தாலும் கூட அவன் காப்பிடுவான். அப்படி இருக்கும்போது ஒரு வசனத்தை நான் நிராகரிச்சிருக்கேன்னு பகிரங்கமா பதிவு செய்யறாங்க, எழுத்துப்பூர்வமாக நோட்டீஸ்ல விளம்புறாங்க மக்களுக்கு மத்தியில முஸ்லீம் என்ற பெயரிலே. இவர்களை வழிகாட்டியாக எடுத்து நீங்க எப்படி பின்னாடி போறீங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிறையை கண்ணால் காண வேண்டும் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ் நம்ம தந்திருக்கிறோம். முஸ்லிமில் இருக்கிறது, புகாரியில் இருக்கிறது. மேகமூட்டம் ஏற்பட்டால் என்று சொன்னாலே கண்ணாக பார்க்கிறது என்ற அர்த்தம் என்பதையும் கூட நாம் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தும் கூட இவ்வளவு தெளிவாக ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு போர் போடுறாங்களே, அடுத்து இல்ல அது வழி கிடையாது. அப்ப சரதாசன் சொல்றது வழி இல்லைன்னா யார் சொல்றது வழி? இந்த அன்னதாத பத்திரிகை உள்ளவங்க எழுதுறாங்க, அவங்க சொல்றத வழியாக்கும், அல்லது விஞ்ஞானிகள் சொல்றத வழியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வார்த்தையை வழி இல்லை என்று சொல்வதற்கு ஒரு முஸ்லிமுக்கு தைரியம் வருமா? தைரியமா எழுதியிருக்கிறாங்க, அது வழியும் இல்லை. இவங்களுக்கு நம்ம ரொம்ப சந்தேகம் இருக்குது. இப்ப இவங்க நம்ம நபியாவே மதிக்கல, இவங்க தங்களுடைய தலைவர்களை நபியுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படிதான் நம்ம நினைக்க வேண்டியிருக்குது. ஸல்லல்லாஹு சொல்லை வழி இல்லை என்றும் அவர்களுடைய சொல்லை நாங்கள் நிராகரிப்போம் என்று பகிரங்கமாக எழுத்துப்பூர்வமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் முஸ்லிம்களை சேர்க்க முடியாது. சரி, அடுத்து என்ன? இன்னொரு குழப்பம். ரெண்டாவது குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரையை கண்ணால பார்க்கலாம் அப்படின்னு சல்லாசன் சொன்னாங்க, பார்க்க வேண்டும் என்று சல்லாசன் சொல்றாங்களே, அந்த ஹதீஸை எப்படி எந்த தரத்தை கொண்டு போறாங்க தெரியுமா? அது நபியினுடைய யூகம். வஹீல் என்றாங்கல்ல, வஹீல் என்ன எப்படி முடிவு பண்றது? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொல்லு ஃபுல்லா நபியினுடைய சுய அபிப்பிராயமாக நம்ம எடுத்துக்கொண்டேதான். அது நபியினுடைய யூகமாக நம்ம எடுத்துக்கொண்டேதான். எடுத்துட்டு விஞ்ஞான கணினி கணக்கிட்டு நம்ம எடுத்து அதன் மேல அமைச்சிட்டு போவோம். இப்ப உங்களுக்கு என்ன புரியுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நபியினுடைய தரத்துல வைக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இருந்த வார்த்தை வஹீயுடைய தரத்துல வைக்கல. இவர்கள் தங்களுடைய தலைவர்களையும் விஞ்ஞானிகளையும் வஹி அவங்க வாயில் வரக்கூடிய வார்த்தையும் எழுத்தையும் வஹீயுடைய தரத்துல வச்சிருக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இவங்களை நாங்கள் தலைவராக எடுத்து எப்படி நீங்க பின்பற்றுகிறீர்கள் இளைஞர்களே? உங்களுக்கு இந்த கேள்வி கட்டாயம் கேட்கப்பட்டிருக்குது. இதை நான் சுயமா சொல்லல, படிச்சே காட்டிடுறேன். எந்த புத்தகம் என்பதை கூட நான் சொல்றேன். இறை பார்த்தல் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய மொழிகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் அன்னாரின் அபிப்பிராயமாக கூறுவது தவறில்லை. அவைகளை எல்லாம் அன்னாரின் அபிப்பிராயமாக, அபிப்பிராயம் அர்த்தம் அல்லாவுடைய கூட்டாக இல்லை, அவங்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னா சுய அபிப்பிராயம். அது அன்னாரின் அபிப்பிராயமாக நாம் கொள்வதும் தவறில்லை என நான் நினைக்கிறேன். எனவே இன்றைய விஞ்ஞான யுகத்தில் கணித கணக்கீட்டை கொண்டு தலைப்பிறையை நிர்ணயிப்பதால் நமது உயிரினும் இனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ, நல்ல கவனிக்க வந்த வார்த்தையை, நமது உயிரினும் இனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அன்னாரின் சொல்லையோ நாம் அலட்சியப்படுத்தியதாகவோ நிராகரித்ததாகவோ ஆகாது. இன்னைக்கு இருக்குதா? இல்லைங்க, ரொம்ப ரொம்ப இனிக்கும். ஏன்னா அல்லா சொல்ற அல்லாவுடைய கூட்டுனாரு. ஆனா நிராகரித்து போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த வகி இல்லை என்று தைரியமாக சொல்லிவிட்டு, அது அவங்களுடைய சுய அபிப்பிராயமாக நான் வைத்துக் கொள்வதில் தவறில்லை என்று சொல்லிவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை வகி இல்லை என்றும் சுய அபிப்பிராயம் என்றும் கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்துவிட்டு, உயிரினும் இனிய, அது எங்க இருந்துச்சு? உயிரினும் இனிய, உயிரினும் இனிய அன்னாரை நாம் அவமதித்ததாகவோ நிராகரித்ததாகவோ அவருடைய சொல்லை நிராகரித்ததாகவோ ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதுதான் இன்னைக்கு பேசுறது. உள்ள ஃபுல்லா விஷம், உள்ள ஃபுல்லா விஷங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னால் ஓரம் தள்ளிவிட்டு இவர்கள் முன்னுக்கு வந்து நாங்க சொல்றத கேளு, விஞ்ஞான கணினி கணக்கீட்டை எடுத்து நாம் அதன் பிரகாரம் செயல்பட வேண்டும் என்ற அந்த கூற்றை மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்காக என்னென்ன தேசங்கள் போடுகிறார்கள், என்னென்ன மோசமான நச்சு கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். குர்ஆனை நிராகரி, ஹதீஸை நிராகரி, அல்லாஹ் சொன்ன சொல் வழி கிடையாது, அவங்க வாயிலிருந்து வார்த்தை அவங்க செய்ய அபிப்பிராயம். இதெல்லாம் நான் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். உங்க நினைப்பை யாரு கேட்டாங்க? இவங்க நினைக்கிறாங்களா இது எந்த செய்தி எங்க வருது அப்படின்னு சொல்லிடுறேன். துறை பார்த்தல் ஓர் ஆய்வு அப்படிங்கிற ஒரு பேர் ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். அவர் அந்த ஆசிரியர் பேரை கூட சொல்லிடுறேன். இன்ஜினியர் ஹெச் அப்துல் சமது என்கிற ஒரு ஆசிரியர். என்ன ஒரே குட்டியில ஊத மாட்டீங்க தான் இந்த செய்தி அவங்க ஆயிரம் தானே வரும். இஸ்ராயல் பக்கத்துல அப்படின்னா 32வது பக்கத்துல அந்த புத்தகத்துல 32வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு ஹதீஸ் வைக்க முடியவங்களால ஹதீஸை மறுக்கத்தான் முடியுது. அதோட கூற்றை நிரூபிப்பதற்கு ஒரு ஹதீஸ் வைக்க முடியல. இருக்கிற ஹதீஸ்களை எல்லாம் அவர்களால் நிராகரிக்கத்தான் முடிகிறது, மறுக்கத்தான் முடிகிறது. அடுத்து மூணாவது குழப்பத்தை சொல்ற கேட்டுக்கங்க. தூமூலி ருயத்தின் வருது இல்லை ஏற்கனவே சொன்னேன். அதை பார்த்து நோன்பு வையுங்கள், நேரடி பொருள். அதை பார்த்து நோன்பு வையுங்கள். அதை பார்த்துன்னா எதை பார்த்து? நான் என்ன சொன்னேன்? பிறையை பார்த்து அப்படின்னு சொன்னமா. இதுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அதை பார்த்து சொன்னா ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த அதை பார்த்து நோன்பு வையுங்கள் என்று என்ன பொருள் கேட்டா சந்திரனின் படித்தரங்களை பார்த்து அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு என்ன விளக்கம்? குர்ஆன் அல்லாஹ் சொல்லிட்டான் 36வது அத்தியாயம் 39வது வசனம். அதாவது சூரத் யாசின். நம்பர் போடுறவங்க தெரியாதுன்னா சூரத் சொல்றேன். சூரத் யாசின்ல 39வது வசனத்துல ஒரு கமர கத்தர்னாஹு மனாஜில ஹத்தா ஆதத்தல் உர்ஜூனில் கதீம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு கமர கத்தர்னாஹு மனாஜில சந்திரனுக்கு என்று நாம் பல படித்தரங்களை நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மனாஜில்னா படித்தரங்கள். இந்த சந்திரனுக்கு பல படித்தரங்களை நாம் நிர்ணயித்திருக்கோம் அல்லாஹ் சொல்றாங்க. அந்த மனாஜில் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப அதை பார்த்துங்கன்னா சந்திரனின் மனாஜில்களை பார்த்து, மனாஜிலை பார்த்து, சந்திரனின் படித்தரங்களை பார்த்து நீ நோன்பு வை. குடும்பத்தில் யாருக்காச்சும் அரபி தெரியுமா? யாருக்கு அரபி தெரியாது. அரபி கிராமர் என்ன தெரியுமா? இந்த மனாஜில் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இந்த அதை பார்த்துங்கிற வரக்கூடிய அந்த பிரதி பேசுறது தூமூல் ருபியத்தி கிராமர் பிரகாரம் எப்படி வரணும் கேட்டா நீ ருபியத்தி வரக்கூடாது, நீ ருபியத்தி ஹாண்டு வரணும். மனாஜிலை பார்த்து சந்திரனின் படித்தரங்களை பார்த்து என்றுதான் அதற்கு பொருள் என்று இருக்குமே. ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ருபியத்தி ஹீன்னு சொல்லக்கூடாது, நீ ருபியத்தி ஹான்னு சொல்லணும். இது அரபு இலக்கணம். அப்ப இவங்க கூற்று பிரகாரம் என்ன இந்த இலக்கணத்தை அவங்க விளக்கி கேட்டாங்கன்னா விளக்குவதற்கு தயாரா இருக்கும். அப்ப இவங்களுடைய கூற்று பிரகாரம் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கணமா பேசக்கூட தெரியல. அர்த்தம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கருத்து வைத்திருக்கிறார்கள்? நம்ம என்ன கேட்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சூமூலி ருயத்திஹி அதை பார்த்து நோன்பு வை. இந்த அதனா எதை எப்படி முடிவு பண்ணணும்? ஆளுக்கால் செய்ய கற்பனை அடிப்படையில் முடிவு செய்யணுமா? அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துனா எதை பார்த்துன்னு என்ன சொல்றாங்க பார்த்து முடிவு செய்யணுமா? வரலாற்று விளக்குவதை தானே முடிவு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே நமக்கு பதிவு செய்திருக்காங்க, நம்ம பிறகு சொல்றோம். ஆனா நபியுடைய கூற்றை எல்லாம் மறுத்து விட்டு புறந்தள்ளி விட்டு பார்க்காமல் இருட்டடிப்பு செய்து விட்டு சூரத் யாசின் தூக்கிட்டு வராங்க. நான் கேட்கிற அந்த ஹதீஸுக்கும் சூரத் யாசினுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திடீர்னு சூரத் யாசின் தூக்கிட்டு இருந்தீங்க. கமர்னு வந்துட்டாலே அந்த பிறை சம்பந்தமா ஆகிட்டு வருவீங்களா? அந்த ஹிலாலை பத்தி பேசுதா கமரை பத்தி பேசுதா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. இந்த மக்கள் என்ன சொல்றாங்க? இதுல இன்னொரு செய்தியும் பதிவு செய்யறாங்க. தலைப்பிறையை பார்த்து பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை. ஆவுன்னு அடிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் ஹதீஸ் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அது நம்பி பின்னாடி போயிடுறாங்க சில இளைஞர்கள். அதனால துணிஞ்சு அடிக்கிறது. பிறையை பார்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை. அப்படி இருக்குமே ஆனால் பிறையை பார்த்துத்தான் நோன்பு நோக்க வேண்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்குமே ஆனால் அதுதான் நபி வழி என்று இருக்குமே ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஏன் அதை பார்த்து என்று சொன்னார்கள்? இந்த கருத்தை எதிர சொல்லிக்கிறாங்க. அன்னஜாத் என்கிற பத்திரிகையில பிப்ரவரி 2012 13வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மிகப்பெரும் மோசடி இருட்டடிப்பு. ஸல்லல்லாஹு சொன்னதெல்லாம் சுருள மறுத்துக்கிட்டே போறது. நினைக்கக்கூடியவர்களே இந்த சூமூல் ருபியத்திஹி என்னென்ன இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லிம்ல ஏகப்பட்ட நூல்கள் வருது. சரி, மிக தெளிவாகவே பிறையை பார்த்து என்றும் கூட ஹதீஸ் இருக்கிறது. அது சும்மா பலவீனமான ஹதீஸ் கிடையாது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். முஸ்னத் அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சூமு அல் ஹிலால லிருயத்திஹி. அல் ஹிலாலின் வார்த்தை வருது. சூமு அல் ஹிலால லிருயத்திஹி பிறையை பார்த்து நோன்பு வை. ஹிலால் என்று சொல்லே வருகிறது. அதை பார்த்து நாங்க கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி ஏதேன்னு சொல்லாச்சுன்னு சொல்லிட்டாங்க.
பிறையை பார்த்து நோன்பு வை, பிறையை பார்த்து நோன்பை விடு, மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 பூர்த்தி செய். இந்த ஹதீஸ் முஸ்னத் அகமதிலே 9376 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆனால் இவர் என்ன சொல்றாங்க, பிறையை பார்த்து நோன்புவை என்று நேரடியாக சலராஜன் சொன்னதா ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்ல. துணிஞ்சு அடிக்கிறது மக்களுக்கு மத்தியில். எவ்வளவு பெரிய பொய், பகிரங்கமான பொய். ஆனால் முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் ஷரீஃபிலையும் புகாரிலையும் இன்னும் தெளிவான பல ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, இதா ரஅய்தும் அல் ஹிலால, பிறையை நீங்கள் கண்டால் நோம்புவை, பிறையை நீங்கள் கண்டால். இப்படியே வருது முஸ்லிம் ஷரீஃபில. இது முஸ்லிம்ல 1798. இது போன்ற இன்னும் பல நூல்கள் வருது. புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், லா தஸூமு ஹத்தா தரவல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத. தெளிவாக பிறை வருதா இல்லையா? புகாரி வருகிறது, முஸ்லிம் வருகிறது, முஸ்னத் அஹ்மது வருகிறது. இவ்வளவு ஹதீஸ்களை எல்லாம் புறம் தள்ளி விட்டு மறுத்து விட்டு ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் நீங்க சொல்றாங்கன்னா, அப்ப இவங்க பார்வையில எது ஹதீஸ்? அந்த கேள்வி வந்து நிக்குது. யாரு நபி, யாருடைய சொல்லுவாதி, எது ஹதீஸ், எது ஆதாரபூர்வமான ஹதீஸ் போன்ற பல கேள்விகள் இங்கே நம்ம முன்னாடி இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் வந்தால் நேரடியாக அந்த கேள்வி நான் கேட்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இன்னொரு செய்தி என்ன, 4வது ஒரு குழப்பம். என்ன குழப்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ்ல வந்து மேகமூட்டம் ஏற்பட்டால் வருது இல்ல, அழைக்கும் மேகமூட்டம் ஏற்பட்டால் அர்த்தம். இந்த ரிவாயத்து பல ரிவாயத்தா வருது, பல அறிவிப்புல வருது. உம்மிய, உகுமிய, உப்பிய என்ற பல வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இவங்க மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, உண்மை என்று சொன்னால் மேகமூட்டம் ஏற்பட்டால் என்று அர்த்தம் வைக்க கூடாது. அப்படி நீங்கள் அர்த்தம் வைப்பதாக இருந்தால் உண்மை என்று வருகிறது, உம்மிய என்று வருகிறது, உகுமிய என்று வருகிறது, உப்பிய என்று வருகிறது. இப்படி பல்வேறு வார்த்தைகள் வருகிறது. இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவீங்க கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் நேரடியாக என்ன சொல்லுவதற்கு பதில் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். எல்லாத்துக்கும் சொல்லுவாங்கன்னா இருக்கு அந்த அர்த்தம் தானே இருக்கு. என்ன அர்த்தம் இருக்குது, மேகமூட்டம் ஏற்பட்டால் மாசத்தை நீங்க என்ன செய்யுங்க, 30 பூர்த்தி செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். இது நான் கூட சொல்லல, அரசியல தேர்ச்சி கண்ட பல அறிஞர்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஷர்ஹுல் நவவி என்ற நூலிலே முஸ்லிம் ஷரீஃபுக்கு விளக்குகிற அதில் சொல்கிறார்கள், உம்ம, உகுமிய, உம்மிய, உமிய, உப்பிய எல்லா அறிவுக்கும் சரியான அறிவுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். முடிஞ்சு போச்சு. நீங்க எத்தனை பேர் தூக்கி பாத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், உண்மை, உண்மைய, உகுமிய, குப்பியன்னு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொஞ்சம் மாற்றி வந்துட்டு குழப்பம் பண்ணுவாங்க மக்களை. அதுக்கு மேகமூட்டம் அர்த்தம் வச்சுட்டா கண்ணால பார்க்கணும் அர்த்தம் வந்துருமா? மேகமூட்டம் ஏற்பட்டாலும் எப்ப அர்த்தம் வரும், கண்ணால பார்த்தா தானே வரும் அந்த அர்த்தம். அதனால அதுக்கு அந்த அர்த்தம் தூக்கணும். நான் ஏதாவது எனக்கு முன்னாடி ஆசிரியர்கள் பேசினாங்க, அர்த்த மோசடி நிறைய செய்வாங்க, அந்த அர்த்தத்தை கூட நம்ம நம்ப முடியாதுன்னு சொல்லி. இப்ப பையன் கும்பது அவங்களுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. ஏன் அந்த அர்த்தம் கொடுத்துட்டா கண்ணாலதான் பார்க்கணும் உத்தரவு வந்துடும், அது நபியோட உத்தரவாதே ஆகிடும். அதனால அதுக்கு மொழிபெயர்ப்பு மோசடி. அதுக்கு எப்படி மோசடி பண்றது, அதுக்கு வேகம் மட்டும் அர்த்தம் வைக்க கூடாது, அறிவுக்கு அது அர்த்தம் வைக்கணும். அப்பதான் விஞ்ஞானம் அர்த்தம் கொண்டு வர முடியும். விஞ்ஞானம் அறிவு சம்பந்தப்பட்டதா இல்லையா? அப்பதான் அந்த விஞ்ஞானத்தை பத்தி பேச முடியும். அதனால இருக்கிற அர்த்தத்தை மறுத்து போட்டு பொண்ணுங்க உண்மை அப்படின்னு சொன்னா அதுக்கு மேகமூட்டம் அர்த்தம் கிடையாது, உண்மையன் வருது, உகுமியன் வருது, உப்பியன் வருது, எல்லாத்துக்கு என்ன சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன், தமிழ்ல கூட எல்லா மொழிகள்லயுமே இருக்குது. அதுக்கு அரபில கூட பல பேர்கள் இருக்கு, அதனால நம்ம சொல்ல விரும்பல. இப்ப சொன்னாரு சொல்றோம், கூறினாரு சொல்றோம். அவர் அங்க சொன்னாரு சொன்னாரு, இங்க கூறினாரு சொன்னாரு, ரெண்டுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு நம்ம பேசுவோம். சென்றாருன்னு சொல்லுவோம், போனாருன்னு சொல்லுவோம். அவர் அங்க சென்றாம சொன்னாரு, இங்க என்ன போனாருன்னு சொல்றாரு அப்படியே பேசுவோம். வார்த்தை வேறு, அர்த்தம் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால சொல்ல முடியும். பார்த்தேன்னு சொல்லுவோம், கண்டேன்னு சொல்லுவோம். வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கும். முத்தராஜிபான் அரபில வார்த்தை வித்தியாசமா இருக்கும், அர்த்தம் ஒண்ணுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி, பல்வேறு சொல்களை பயன்படுத்தி, உம்மை, உம்மிய, உகுமிய, குப்பிய என்ற பல சொற்களை பயன்படுத்தி இவ்வளவு தெளிவாக நமக்கு விளக்கம் தருகிற பொழுது அந்த விளக்கத்தை விளக்கமாக எடுக்காமல் அதிலும் என்ன குழப்பத்தை ஏற்படுத்துறது? மக்களுக்கு அப்படி வார்த்தை வருதா, இப்படி வார்த்தை வருதா, அதுக்கு நேரம் அர்த்தம் கிடையாது. அது குழப்பலாம்ல, எப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சவர்களே, இப்ப நான் கடைசி அந்த குழப்பம் அன்னஜாத் என்கிற பத்திரிகையில ஜனவரி 2014 15வது பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு இன்னொரு விஷயத்தை பாருங்க, விஞ்ஞான கணினி கணக்கீடு அப்படின்னு இருக்காங்களா, அதன் பிரகாரம் தான் நம்ம வந்து திரைய முடிவு செஞ்சுருக்காங்களா, அதுக்கு என்னடா ஆதாரம் கொடுப்பாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிறைய நூல்கள் அவங்க எழுதின பல மாதேடுகளை பார்த்தேன். அதுல ஒரு மாதேடுகள் நமக்கு வசமா கிடைச்சிச்சு. அவங்க என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க, என்ன ஆதாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹதீஸ் ஷரீஃப்ல வந்து ஒரு செய்தி வருதுங்க. சொல்றாங்க, இதா ராயித்து மூகு பொசுமு,
பிறையை கண்டால் நோன்பு வையுங்கள். ஒய்தார் அழைத்து மூகு பாப்திரும், பிறையை கண்டால் நோன்பை விட்டு விடுங்கள். உம்மா அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 10 துருவுலகு, அப்போ அதற்காக நீங்கள் கணக்கிடுங்கள். 10 துருவுன்னா கணக்கிடுங்கள் அர்த்தம். கணக்கிடுங்கள் அப்படின்னு வருது. ஒண்ணு என்ன சொல்றாங்க, இதுக்கு கணக்கிடுதல் என்ன அர்த்தம், அப்ப விஞ்ஞான கருவி கணக்கீடு, அதுதான் நாங்க சொல்றோம். எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, 10 துருவு வந்திருக்குது இல்ல, விஞ்ஞான கணினி என்று அந்த சொல் அங்க எங்க இருக்குது, இடைத்திருக்கிறது. கணக்கீடுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. இதுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க, விஞ்ஞான கணினி கணக்கீடு செய்யுங்கன்ற சர்வாசன் சொன்ன மாதிரி நமக்கு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு ஹதீஸ் புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. இளைஞர்கள்ட்ட சொல்லுவாங்க, சல்லல்லாஹு சொல்றாங்க விஞ்ஞான கணினி கணக்கீடு பிரகாரம் பிறைய முடிவு செய்ய சொல்லி. ஏன்னா புகாரில வருது, முஸ்லிம்ல வருது. நம்ம சொல்லுவாங்க எப்படி 1723, முஸ்லிம்ல 1795 அப்படிங்கிற இளைஞர்கள் வாங்கிடுறாங்க. நம்பர் சொல்லிட்டாரு, கிதாப் பேர் சொல்லிட்டாரு. சல்லாசன் விஞ்ஞான கணினி கணக்கீடு பார்க்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. எங்களுக்கு நாங்க கண்ணால பார்க்க மாட்டோம். எந்த உலகத்தில் இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் கண்ணால பார்த்துட்டு இருக்கோமா? அது வியாக்கியானம். கணிதத்துக்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய சொல்லுக்கு அவர்களுடைய இன்னொரு சொல்லை தான் நம்ம விளக்கமாக எடுக்கணும். ஆளுக்கள் விளக்கம் சொல்ல நம்ம கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள், அந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா வெவ்வேறு பல ஹதீஸ் நம்ம தேடணும். வெவ்வேறு ஹதீஸ்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கண்டிப்பாக விளக்கம் சொல்லியிருப்பார்கள். அந்த விளக்கத்தை நம்ம எடுக்கணும். ஸல்லல்லாஹு விளக்கம் சொல்லலையா, அப்போ நபி தோழர்கள் அதை எப்படி விளக்குறாங்க அதை நம்ம பார்க்கணும். நபியிடத்தில் நேரடியாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மார்க்க விஷயம். நபி தோழர்கள் அந்த ஹதீஸுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்து அந்த விளக்கத்தை நம்ம எடுக்கணும். ஆனால் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்காக நீங்கள் கணக்கெடுங்கள் ஸல்லல்லாஹு சொல்றாங்களே, கணக்கெடுங்கள்லாம் எப்படி கணக்கிடணும், விஞ்ஞான கணினி கணக்கு எப்படி கணக்கிடுறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக அதுக்கு விளக்கம் சொல்லித் தருகிறார்கள். அது முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது. ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, ஊகுனிய அலைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் ஃபக்துரு லஹு ஸலாத்தீன, அந்த மாதத்துக்காக நீங்க 30 நீங்கள் கணக்கிடுங்கள். மாதத்தை எப்படி கணக்கிடணுமா, 30 கணக்கிடுங்கன்னு இருக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது. 1796 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியே தான் சொல்லுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. நபி அவர்களுடைய விளக்கத்துக்கு பிறகு இந்த விளக்கெண்ணைகளுடைய விளக்கம் நமக்கு எதுக்கு? விஞ்ஞான கருவி கணக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. அப்படி தரமாக்காங்க சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொல்லி இருந்தால் அந்த வார்த்தை காரணமா இல்லையா? ஏன் ஹதீஸ்கள்ல இடைச்செருகை செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு நபியவர்களுடைய விளக்கத்தை தான் நாம் விளக்கமாக எடுக்க வேண்டும் என்று யாருடைய விளக்கம் நமக்கு தேவையில்லை. விளக்கம் சொல்லி முடித்த பிறகு கணிதத்துக்குரியவர்களே, அடுத்து நம்ம இன்னொரு கேள்வி நம்ம கேட்க விரும்புறேன். ஒரு மாதத்திற்கு இது நான் ஏற்றுக்கல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க வாத பிரகாரம், இந்த கூட்டத்தாருடைய வாத பிரகாரம் அங்க விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஒரு மாதத்துக்கு அர்த்தம் வைப்போமே, பேச்சுக்கு சொல்றேன். அர்த்தம் வைப்போம். அர்த்தம் வச்சு எப்படி அர்த்தம் வைக்கணும்? அதுக்கு முன்னாடி என்ன வாசகம் வருது, உம்மா அழைக்கும், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அது விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் நீங்கள் பிறையை முடிவு செய்யுங்கள். அவங்க அர்த்தத்தை நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு ஏற்றுக்குவோம். மேகமூட்டம் ஏற்பட்டா அது விஞ்ஞான கணினி கணக்கிட்டு நீ முடிவு செய் அப்படின்னு சொல்லாது இருக்காங்க. நீ எப்ப முடிவு செய்யற? 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு செஞ்சு நிஜ காண்டு போடுறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு பிரகாரம் தான் நாம் அமல் செய்கிறோம், நபி வழியத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் உம்மா அலைக்கும் ஃபக்துரு லஹு, உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அப்பொழுது அதை கணக்கிடுங்கள். உங்க வாதத்துக்கு விஞ்ஞான கணினி கணக்கிடுங்க வைங்க. மேகமூட்டம் ஏற்பட்டதால விஞ்ஞான கணினி கணக்கீடு 10 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞான கணினி கணக்கீட்டின் பிரகாரம் பிறையை நிர்ணயித்து அதன் அடிப்படையில் நீங்கள் இஜ்ரா காலண்டர் போட்டு அந்த காலண்டரை பார்த்து தான் நோக்க வேண்டும், நோன்பை விட வேண்டும் என்று சொன்னால் இது நபி வழியா? ஆனால் நான் சொல்கிறேன், அங்க பக்கத்துரு என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, விஞ்ஞான கணினி கணக்கீடு அர்த்தமே கிடையாது. இருந்துச்சுன்னா அவங்க மாசத்தை தரும், இல்லை என்றால் அது இடைச்செருகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்லி தந்து விட்டார்கள். அடுத்து இன்னொரு குழப்பத்தை பாருங்க, எப்படி எல்லாம் ஹதீஸ் விஷயத்தில் விளையாடுறாங்க என்பதை சொல்றேன். பிறை விஷயத்திலேயே இப்ப நான் சொல்ல போறது 6வது குழப்பம் என்ன அப்படின்னு, இந்த மார்க்கத்தில் இந்த பிறையை கண்ணால பார்க்கணும். ரமலான் பொதுவாக பிறையை நம்ம கண்ணால பார்த்து முடிவு செஞ்சு மாதத்தை நம்ம முடிவு செய்யணும். இந்த மாதத்தை பிறையை கண்ணால் பார்ப்பது இபாதத்தாக, வணக்கமாக, நபியினுடைய கட்டளையாக அது இருக்குமேயானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு மாசத்துல மட்டும் பிறையை கண்ணால பார்க்காமலேயே இந்த மாசம் 29க்கு சொல்லியிருக்காங்களே, நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பிறையை கண்ணால பார்த்துதான் மாசத்தை முடிவு செய்யணும், அது வணக்கம், அது நபியினுடைய உத்தரவு, அது இபாதத்து என்று இருக்குமேயானால் ஒரு மாசத்துல
இந்த மாதம் 29 முடிவடைந்து விட்டது என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்ப சல்லல்லாஹு அவர்களே தான் சொல்லுக்கு முரணாக நடந்திருக்கிறாங்களா? ஒரு கேள்வி நம்ம கேட்கிறாங்க. அது எந்த மாசம்? அவங்க ஒரு ஹதீஸ் தராங்க, நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். சல்லல்லாஹு சொல்கிறார்கள், அத்தானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஃபகால, என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அஷ்ஹுரு 29 யௌமன், இந்த மாதம் 29 நாள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் சொன்னார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸ் நசாயிலே 2104 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை எடுத்து வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ஏற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்ணால் பார்க்காமலேயே அந்த மாசத்தை செயல்பட்டதை போல், முடிவு செய்ததை போல், இன்று விஞ்ஞானிகள் துல்லிய கணக்கீட்டின் பிரகாரம் முடிவு செய்கிறார்களே, அந்த கணக்கீட்டை நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம், அதன் பிறகு நம்ம மாதத்தை முடிவு செய்து கொள்ளலாம் என்று அன்னஜாத் என்கிற பத்திரிகையிலே பிப்ரவரி 2012 13வது பக்கத்தில் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. என்ன சொல்ல வராங்க? ஜிப்ரீல் நபிகள் சொல்றாங்க, ஜிப்ரீல் என்னிடத்துல வந்தாங்க, இந்த மாசம் 29 சொன்னாங்க. அப்ப சல்லாஹ் அதை கேட்டு பிறையை பார்க்காமலே, கண்ணால பார்க்காமலேயே அந்த மாசம் 29 முடிவு செஞ்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பிறையை கண்ணால பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானிகள் இதுதான் இன்னைக்கு முதல் பிறை, இதுதான் 2வது பிறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். நபியினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது, நசாயிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்றெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. அங்கேயவர்களே, இந்த ஹதீஸ் நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்கிறதே மிக சுருக்கமான ஹதீஸ். இதே தகவல் மிக விரிவாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நசாயில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்ன? சலாஹ் என்ன சொல்றாங்க? என்னிடத்துல ஜிப்ரீல் வந்தாங்க, இந்த மாசம் 29 சொன்னாங்க. ஏன் வந்தாங்க? ஏன் இந்த மாசம் 29 சொன்னாங்க? எப்போ வந்தாங்க? இவ்வளவு விரிவான விளக்கம் இருக்குது இல்லையா? இந்த விரிவான விளக்கம் அனைத்தையுமே நசாயில இல்ல இந்த விளக்கம், ஆனால் முஸ்னத் அஹ்மதிலே மிக கூடுதலாக விளக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஅஹு ஷஹரன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை 1 மாத காலமாக விட்டு விட்டார்கள். 1 மாத காலம் விட்டு விட்டாங்கன்னா பேசுறது உறவு முறையை விட்டுட்டாங்க. ஃபலம்மா மலா 29 லைலத்தன், 29 இரவுகள் கடந்த பொழுது அசாபு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நபியிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். எப்போ வந்தாங்க? 29 இரவுகள் கடந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்துல வராங்க. நபியிடத்தில் வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, கது பர்ரத்து யமீனுக, உங்களுடைய சத்தியம் பூரணமாகிவிட்டது, நிறைவேறிவிட்டது, அழகாகிவிட்டது, ஒரு தம்ம ஷஹ்ரு, இந்த மாசமும் பூர்த்தியாகிவிட்டது. 29 இரவுகள் கடந்து முடிந்த பிறகு வந்து இந்த மாசம் பூர்த்தி ஆயிடுச்சு. எப்ப வராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? ஏன் வராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்களிடத்துல 1 மாத காலமா நெருங்க மாட்டேன், 1 மாத காலமா பேச மாட்டேன், உறவு முறை இருக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செஞ்ச பிறகு அந்த மாதத்துல 29வது இரவு கடந்த பொழுது அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இந்த மாசம் 29 முடிஞ்சுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு என்ன புரியுது? இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 1103வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அஹ்மதிலே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தது கரெக்டா 29 இரவுகள் முடிந்த பிறகுதான் வந்திருக்கிறாங்க. வந்து இந்த மாசம் 29 முடியுதுங்கிறாங்க. எப்ப வரல? ஸல்லல்லாஹு சத்தியம் செஞ்ச உடனே வந்து நின்றுகிட்டு இந்த மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 25 நாளைக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு இந்த மாசம் 29 முடியுது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க? கரெக்டா 29 இரவு முடிந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், நபியிடத்தில் சொல்கிறார்கள், இந்த மாசம் 29 முடிஞ்சிருச்சு. அப்ப எப்பதான் முடிவு செய்யணும்? மாதத்தை எப்பதான் முடிவு செய்யணும்? அந்த 29 நாட்கள் முடிந்த பிறகுதான் முடிவு செய்ய வேண்டும். இது என்ன பிறை? எப்ப பிறை முடிஞ்சிச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் வழிகாட்டி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? ஹிஜ்ரா காலம்னு சொல்லி 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருவாங்க. இந்த மாசம் 29 முடியுது, இந்த மாசம் 30 முடியுது, இந்த மாசம் 29 முடியுது. அந்த ஹதீஸுக்கும் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய செயல்பாட்டுக்கும் இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹதீஸுக்கு சம்பந்தம் இருக்குதா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. நான் கேட்கிறேன், பிறையை காணாமலேயே பிறை வருவதற்கு முன்பாகவே 1 மாத காலம் 10 மாதம் இந்த மாதிரி காலத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்க வேண்டும் என்று இருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, பல நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களா இல்லையா? பிறையை கண்ணால் தான் காண வேண்டும், 29 இரவுகள் முடிந்த பிறகுதான் அடுத்த புதிய மாதத்தை முடிவு செய்ய வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விளக்கும் விதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். 29 இரவுகள் கடந்த பிறகு பெருமானாரிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், 29 நாள் தான் இந்த மாசம் முடிஞ்சிருச்சா? இந்த ஹதீஸ் அவங்களுக்கு சாதாரண பாதகமான ஆதாரமா? இது அவங்களுக்கு முற்றிலுமாக பாதகமான ஆதாரம்.
இந்த பாதகமான ஆதாரத்தை தூக்கிட்டு வந்துகிட்டு நசாயில உள்ள சுருக்கமான அதை தூக்கிட்டு வந்துகிட்டு ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எப்ப வந்தாங்க என்று விரிவான விளக்க முறையை அந்த முஸ்லிம் அகமதுடைய அதிசை புறம் தள்ளி விட்டு இருத்தடிப்பு செய்து விட்டு எப்படி மக்களை ஏமாத்துறாங்க. ஆரம்பத்தையே நம்ம சொல்றோம், இந்த பிறை குழப்பம் தலைவை பாருங்க, பிறை குழப்பங்களும் தீர்வுகளும் குழப்பவாதிகள் காட்டுறோம் தலைப்படைய சரிங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தனை ஹதீஸ்களையும் புறந்தள்ளிட்டு நிராகரிச்சுட்டு இந்த தைரியமா நிராகரிப்போம் சொல்லி விட்டுக்கொண்டு சேர்த்துட்டு மாநில இல்லாத பதிவு செஞ்சு எழுத்துப்பூர்வமா பதிவு செஞ்சுட்டு நபியினுடைய வாயிலில் வரக்கூடிய வார்த்தையை வகி இல்லை என்று சொல்லிவிட்டு சுய அபிப்பிராயம் என்று சொல்லுவது என்று சொல்லிவிட்டு இவர்கள் இந்த மார்க்க விஷயத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப இவர்களை நம்ம குழப்பம் தானே சொல்லுவோம். எனவேதான் இதை நாம் குழப்பமாகவே பதிவு செய்கிறோம், குழப்பம் என்கிற பட்டியலே பதிவு செய்கிறோம், அதற்கு நாம் தீர்வு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக அவங்க என்ன சொல்றாங்க குழப்பவாதிகள், பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக மார்க்கத்துக்கு உட்பட்டது அல்ல, அது வழக்கம் இபாதத்தும் அல்ல, நபியுடைய கட்டளை அல்ல. இந்த அனைத்து மத குருமார்கள், ஏன்னா ஆளுநர் மத குருமார்கள் சொல்லுவாங்க. இந்த அன்னஜாந்த பத்திரிகை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் ஆளுநரை தாக்குறதுக்கு மட்டுமே அந்த பத்திரிகை நடத்துறாங்க. மத குருமார்கள் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, வயிற்று குழப்பம் சொல்லுவாங்க, வயிற்றாந்து என்னமோ சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்ம தயாரிச்சுட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அந்த பத்திரிகையில என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, பிறையை புறக்கண்ணால் பார்ப்பது நிச்சயமாக மார்க்கத்துக்கு உட்பட்டது அல்ல, அது வணக்கம் அல்ல, நபியினுடைய கட்டளை அல்ல. இந்த அனைத்து பிரிவுகளின் மத குருமார்கள் சொல்வது போல் பிறையை கண்ணால் பார்ப்பது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், பிறையை கண்ணால் பார்ப்பது மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால், அதாவது நபியினுடைய கட்டளையாக இருக்குமே. ஆனால் 22வது அத்தியாயம் 27வது வசனத்திலே ஏற்கனவே சொன்னேன்ல ஹஜ்ஜுடைய வசனம், அந்த வசனத்தை எடுத்து போடுறான். இறை கட்டளைப்படி ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்தில் செல்வதும் மார்க்கத்திற்கு உட்பட்டது இபாதத்து. அப்படியானால் நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது விமானத்துல போகாதீங்க, மெலிந்த ஒட்டகையில போங்க. அப்படியே செய்ய மாட்டேங்க. இந்த மொத்த விஞ்ஞான அடிப்படையில் நமக்கு கிடைத்த அந்த நவீன கருவிகளை பயன்படுத்துறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறார், மெலிந்த ஒட்டகையில் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அப்ப அந்த இறை கட்டளை நல்ல கவனிக்கணும், இறை கட்டளையிலே பதிவு செஞ்சிருக்கிறார். இறை கட்டளையை நம்ம எடுக்கல, அந்த இறை கட்டளைப்படி நம்ம என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு ஒட்டகத்துல தான் போகணும். ஆனா ஒட்டகத்துல போகாம விமானத்துல போறீங்க, அப்படி போகலாமா? ஒரு அழகா இருக்கு, இனிப்பான இருக்கும். ஹதீஸ் ஏகப்பட்ட ஹதீஸ், கண்ணால பாரு கண்ணால பாரு கண்ணால பாரு, அதனால விட்டாச்சு. அப்படி எங்க வந்தாச்சு? இதுதான் சுய அபிப்பிராயம் நம்ம சொல்றோம். நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை சுய அபிப்பிராயம் என்றும் கற்பனை என்றும் சொன்னார்களே, இப்ப இவங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை இதுதான் சுய அபிப்பிராயம், இதுதான் கற்பனை. குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதற்கு முழு தகுதியுடையவர்கள் யார்? அந்த உரிமை படைத்தவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கம் சொல்லி இருக்க, இப்ப இவங்க வந்து ஹஜ்ஜையும் நோம்பையும் முடிச்சு போடுறது. அதுக்கு இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தியை எங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அன்னஜாத் என்கிற பத்திரிகையில செப்டம்பர் 2011-13 பக்கத்துல இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒட்டகையில போகாதீங்க, விமானத்துல போகாதீங்க, ஒட்டகையில போங்க. நல்லா கட்டளை போட்டாங்க, இறை கட்டளை அது. இன்னைக்கு சொல்றாங்க இறை கட்டளையா? ஒரு இறை கட்டளையும் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலே அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு உத்தரவிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன, வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ் அறிவிப்பு செய்யுங்க. வஅஸ்ஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். வெகு தூரமான பகுதி, உலகத்தில் வெகு தூரமான பகுதியில் இருந்து எல்லாம் மக்கள் நடந்தும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள், மெலிந்த ஒட்டகையிலும் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். அது எனக்கு தகவலை பதிவு செய்யலாம். இஸ்லாமிய காலகட்டத்தில் மக்கள் எப்படி வருவாங்க, நீங்க மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க ஹஜ்ஜுக்கு வரும்படி. அப்படி அறிவிப்பு நீங்க செய்யும் போது அந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவாங்க என்ற தகவலை அல்லாஹ் பதிவு செய்யலாம். நான் கேட்கிறேன், அல்லாஹ் இந்த வசனத்துல எல்லாரும் ஒட்டகத்துல தான் ஹஜ்ஜுக்கு போகணும் கட்டளை போட்டுருக்காரா? இப்ராஹிம் காலகட்டத்தில் உள்ள தகவலை நீங்க அறிவிப்பு செய்யுங்க, மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அந்த தகவலை அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஆனால் கியாமத் நாள் வரை வரவேற்கிற அத்தனை மக்களுக்கும் அது உத்தரவாக இவங்க இங்க பதிவு செய்யறாங்க. இறை கட்டளை என்று மக்களை ஏமாத்துறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு வசனத்தை அல்லது ஒரு ஹதீஸை இவர்கள் இங்கே பகிரங்கப்படுத்த வேண்டும். அடுத்த நேரம் போட்டாலும் அல்லது நேரடியாக விவாதத்துக்கோ அல்லது கலந்துரையாடலோ கூட்டம் நேரடியாக நான் வருவேன், வந்து கேட்கிறேன். என்ன ஒரு வசனம் அல்லது ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை விஷயமாக உத்தரவு போட்டார்களே, பிறையை பார்த்து நோன்புவை சூமு அல் ஹிலால் லிருயதிஹி வஅஃபிரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்புவை,
பிறையை பார்த்து நோன்பை விடு. உத்தரவிட்டிருக்காங்களா? லா தசூமு ஹத்தா தரவு அல் ஹிலால, பிறையை பார்க்காம நோன்பு வைக்காத. லா துஃப்திரு ஹத்தா தரவு, பிறையை பார்க்காமல் நோன்பை விடாத என்று சல்லல்லாஹு எச்சரிக்கை விதத்தில் நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களா? இந்த விதத்தில், இந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அல்லாஹ்வோ குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ ஹஜ்ஜுக்கு தான் நீங்கள், ஹஜ்ஜுக்கு ஒட்டகையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும், ஒட்டகை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகாதீங்க, தர முடியுமா? ஒரு வசனத்தை தர முடியுமா? ஒரு ஹதீஸை தர முடியுமா? அல்லாஹ் உத்தரவிட்டதாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்தரவிட்டதாக ஒரு வசனத்தை ஒரு ஹதீஸ் கூட தர முடியாது. நோன்பு விஷயமாக, பிறை விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார்கள், எச்சரிக்கை அடிப்படையில் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த எச்சரிக்கையை புறம் தள்ளிவிட்டு, அந்த உத்தரவை புறம் தள்ளிவிட்டு ஏன் ஹஜ்ஜோடு முடிச்சு போடுறீங்க? அந்த ஹஜ்ஜோட இந்த வசனம் கட்டளை வாக்கியம் அல்லவே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலே மக்கள் எப்படி ஹஜ்ஜுக்கு வருவார்கள் அந்த தகவலை தான் அல்லாஹ் சொல்கிறான். சரி, அடுத்து இன்னொரு செய்தி என்ன? அதையும் பண்ணி சொல்றேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவங்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி ஒரு வசனத்தை இறக்கணும். அந்த வசனத்தை பத்தி வாயை சொல்ல மாட்டாங்க பாருங்க. இந்த அன்னஜாத பத்திரிகையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த குட்டிகள் உள்ள மத்திகளாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டைக்கு ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது, ஒட்டையில ஹஜ்ஜுக்கு போக வேண்டியது தானே, விமானத்திலேயா போறீங்க அப்படின்னு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட வசனத்தை மட்டும் தான் தூக்கிட்டு வருவாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய உம்மத்திற்கு ஹஜ்ஜை கடமையாக்கி ஒரு வசனத்தை இறக்கினாலே அந்த வசனத்தை பத்தி மூச்சு விட மாட்டாங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார்? ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ் சொல்கிறார் சூரத் ஆல இம்ரான்ல 3வது அத்தியாயம் 97வது வசனம். ஒலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுக்காக ஹஜ், காபத்துல்லாவை ஹஜ் செய்வது மக்களின் மீது கடமை. அல்லாஹ்வுக்காக காபத்துல்லாவை ஹஜ் செய்வது மக்களின் மீது கடமை. யாருக்கு கடமை? மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, காபத்துல்லாவிற்கு பாதையால் செல்வதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பாதையால் செல்லினா பல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஹஜ் கடமை. அந்த மாதிரி மக்களுக்கு ஹஜ் கடமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார் 3வது அத்தியாயம் 97வது வசனம். சரிங்களா? பாதையால் யார் ஹஜ்ஜுக்கு செல்ல சக்தி பெற்றிருக்கிறார்களோ, எவ்வளவு பொதுவான வார்த்தை. பாதையில நடந்தோ அல்லது வாகனத்தோ ஹஜ்ஜுக்கு போயிடணும். இப்படி ஹஜ்ஜுக்கு போறதுக்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ காபத்துல்லாவுக்கு செல்வதற்கு. இது மிக பொதுவான விரிவான ஒரு வார்த்தை. இது நடந்து போறதே எடுக்கும், ஓடி போறது கூட எடுக்கும், வேற என்ன ஒட்டையில போறதே எடுக்கும், கழுதையில போறதே எடுக்கும், குதிரையில போறதே எடுக்கும், வேற என்ன விமானத்துல போறதே இந்த வார்த்தை எடுக்கும். பொதுவான வார்த்தை தானே இது. இங்க அல்லாஹ் ஒட்டைகளை சொன்னானா? சொல்லல. கழுதை பத்தி இங்க பேசிருக்கானா? பேசல. அல்லாஹ் கழுதையை பத்தி பேசல, ஒட்டகையை பத்தி பேசல, குதிரையை பத்தி பேசல. யார் காபத்துல்லாவுக்கு செல்வதற்கு பாதையால் சக்தி பெற்றிருக்கிறாரோ அந்த மாதிரி மக்களுக்கு காபத்துல்லாவை ஹஜ் செய்வது, அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை செய்வது கடமை. இதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஹஜ் கடமையாக ஆக்குவதற்காக அல்லாஹ் இறக்கிய வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் எவ்வளவு விரிவாக பொதுவாக சொல்லியிருக்கிறான். ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், அவங்களுக்கு பிறகு ஒரு நபி வரப்போறது கிடையாது. கியாமத் நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அவர்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் தான் இறை வேதம். அப்ப கியாமத் நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பொதுவாகத்தான சட்டம் ஏற்ற முடியும். அப்ப அந்த காலத்து மக்கள் பாதையால் செல்வதற்கு சக்தி பெறுதல் என்ன? அப்போ உள்ள மக்கள் எப்படி சக்தி பெறாங்க? நடந்து போறதுக்கு சக்தி பெறாங்களா? கழுதையில போறதுக்கு சக்தி பெறாங்களா? குதிரையில போறதுக்கு சக்தி பெறாங்களா? அல்லது ஒட்டகத்துல போறதுக்கு சக்தி பெறாங்களா? எப்படியோ சக்தி பெறாங்களா? முடிஞ்சு போச்சு. அது எடுக்கும். இந்த காலகட்டத்துல விமானத்துல போறது எடுக்கதான் செய்யும். அவ்வளவு பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டாங்க. கியாமத் நாள் வரைக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம். கியாமத் நாள் வரைக்கும் அத்தனை மக்களுக்கும் மிக தெளிவான இலகுவான மார்க்கம் அல்லவா இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் அதுபோல குர்ஆனுடைய வாசகத்தை அமைப்பார். எல்லா வழிகளுக்கும் மிக தெளிவாக சாட்டையடி கொடுக்கும் விதத்தில் தான் அல்லாஹ்வுடைய சொல் அமையும். எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சரி குர்ஆன்ல இருக்கும். எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் சரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை எடுத்து காட்டி அந்த குழப்பத்திற்கு நாம் தீர்வு சொல்ல முடியும். அனைத்துக்குரியவர்களே, இதையெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு போட்டு, இந்த வசனத்தை இருட்டடிப்பு செஞ்சு போட்டு, இப்ராஹிம் காலகட்டத்துல ஒட்டகத்துல வருவார்கள் நாங்கன்னு கூட அல்ல சொல்லல, போங்கன்னு கூட அல்ல சொல்லல. அப்புள்ள மக்கள் வருவார்கள். தகவல் தூக்கி வச்சுக்கிட்டு விமானத்துல போக கூடாது. நீங்க என்ன சொல்றது? அல்லாஹ் அப்படின்னு சொல்லலையே, அல்லாஹ் அப்படின்னு சொல்லலையே.
விமானத்துல போகாதீங்க, நீ என்ன கட்டளை போடுறது, தடை போடுறது, கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் இவர்களுடைய வாதங்கள் ஒவ்வொன்றுமே அமைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏராளமான குழப்பங்கள் நேரத்தை கருத்துல கொண்டு பல குழப்பங்களை எங்க சொல்ல முடியல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரி ஏராளமான குழப்பங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 7 குழப்பங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த குழப்பங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நூற்றுக்கணக்கான குழப்பங்கள் இருக்கிறது. எல்லா குழப்பங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கிற பொழுது அல்லது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எழுத்தின் மூலமாகவோ பேச்சின் மூலமாகவோ இன்ஷா அல்லாஹ் அதை மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சரியாக நிறைவேற்றுவோம். எனவே இந்த குழப்பவாதிகளின் குழப்பத்தை விட்டும் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும். சரியான மார்க்க சட்டத்திட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மார்க்க சட்ட விளக்க கூட்டம் என்கிற தலைப்பிலே மஜ்லிஸ் உலமா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மார்க்க விஷயங்களை நீங்கள் சரியாக தெரிந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை மையமாக எடுத்து அதன் பிறகு பிறையை கண்ணால் கண்டுதான் நாம் நோன்பை நோக்க வேண்டும், பெருநாளை முடிவு செய்ய வேண்டும் என்கிற நதிவழியை உங்களிடத்தில் எடுத்து வைத்து என்னுடைய பேச்சை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை நமக்கு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியங்களை எடுத்து நடக்கும் நற்பாக்கியத்தையும், அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடை செய்திருக்கிறார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள்புரிவாராக. ஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.